ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளைண்ட்டோட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து அது எனேபிள் ஆக மாட்டேங்குது. என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போகிறது மூலமாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதே வந்து எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு. அந்த ஏர்ன் டேபே வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நிறையா விதமான இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த யூடியூப் சேனலில் ஸ்டெப் 2ல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை ஸ்டெப் 1ல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கும் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி மானிட்டைசேஷன் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இவங்க சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. பட் ஒரு 3 வீடியோவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க ஏதோ ஒரு காப்பிரைட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வீடியோவோ ஆடியோவோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இங்கே இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி வந்து நம்ம இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே வந்து போயிருக்கு. அப்போ நிறையா பேர் இனி ஃபியூச்சரில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலும் கூட நம்மளுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே வந்து வராத மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த காப்பிரைட் அப்படின்னு பார்த்தீங்களா, இது மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா சி டீட்டெயில்ஸ்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு காப்பிரைட் ஆடியோ வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து 0லேருந்து 11 செகண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடியோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதை வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கும் வந்து இஷ்யூ வரும். அதனால் வந்து நான் ப்ளே பண்ணல. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு வாட்ஸ் யூ டூ அப்படிங்கிற இடத்துல வந்து டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்க வந்து இன்ட்ரோவில் தான் வந்து அந்த சாங்கை போட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் ட்ரிம் அவுட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம அந்த சாங்கை வந்து டோட்டலாகவே அந்த சாங்கன் வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் அந்த சாங்கை வந்துட்டு ஏதாவது ஒரு சென்டரில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மிடில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் அந்த வீடியோ அண்ட் ஆடியோவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ஆடியோ தேவையில்லை பட் இருந்தாலும் வீடியோ வந்து தேவை அப்படின்னா நீங்கள் எரேஸ் சாங் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த காப்பிரைட்டான அந்த சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் ஆயிடும். அது ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் பேசுகிறது அந்த வீடியோ அது எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். ரீப்ளேஸ் சாங் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாங் காப்பிரைட் சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எரேஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரீ சாங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறது பொறுத்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3மே வந்து சிம்பிளான மெத்தட். இந்த டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காப்பிரைட் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து காப்பிரைட் ஓனர் கிடையாது. அதனால் வந்து நான் இந்த 3ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து எரேஸ் சாங் கொடுக்கலாம். இதை கண்ணியை கொடுத்துட்டு எரேஸ் சாங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 0 to 11 மட்டும் அது எரேஸ் ஆகி ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ளே ஆகலை, மியூட்டில் இருக்குது. 11 செகண்ட் வரைக்கும் மியூட்லேயே தான் இருக்கும். ஆனால் அந்த 11 செகண்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பேசியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா போதும். இது அப்படியே வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஐ அக்னாலஜ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்மனெண்ட், மறுபடியும் வந்து அன்டூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. காப்பிரைட் போச்சு அப்படின்னா போதும். இப்போ வந்து அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து நோன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி காப்பிரைட்டான எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நன் ஆஃப் எபோவ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா போதும். இது வந்து ஆன் ஆயிரும்.
ஸோ இதே மாதிரி நம்ம இந்த 3 வீடியோவும் வந்து எடிட் பண்ணிட்டோம். ஸோ இதை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது எங்கே நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா, எடிட் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆஃப் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகும். ஒன்ஸ் அது ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் அப்படிங்கிற மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவுமே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 இந்த ஏர்னிங் டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்னிங் டேப்பில் வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாமே கிராஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எலிஜிபிள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டெப் 2ல் வந்து எரர் இருந்துச்சு. அந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா காமனான எரர் கிடையாது. ஸோ அதவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.